ஹலோ கண்டிப்பாக சேனல் பீப்பிள். நம்ம பவதாரணி இறந்து கொஞ்ச நாள் ஆனாலுமே கூட அவங்க வீட்டில் பல மர்மங்களான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு சில தகவல்கள் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிறீங்க மர்மங்களான விஷயங்களா அப்படின்னு கேட்டால் அது என்ன ஏதுன்றதை அந்த வீடியோ ரொம்ப தெக்க தெளிவடியில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவதாரணியோட வீட்டில் ஒர்க்கர்ஸாக வேலை செய்வாங்க இல்லையா, அந்த ஒர்க்கர்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டில் பற்றி ஒரு சில இன்டர்வியூஸை கொடுத்துருக்காங்க, ஒரு சில ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க ரூம் இருக்குங்க இல்லையா, பவதாரணி ரூமை அவங்க வந்து அதுக்கு க்ளீன் பண்ண போயிருந்தாங்களாம். அப்படி க்ளீன் பண்ண போயிருக்கும்போது மேலேருந்து ஒரு ஃபேன் வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்து பெருக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பெருக்கிட்டு தள்ளி நவரும்போது அந்த ஃபேன் வந்து தரையில் வந்து பொத்துன்னு வந்து விழுந்திருக்கு. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் அவங்க வந்து டிலேடாக நவராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேன் அவங்களோட தலைமையிலே விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. எனக்கு வந்து பவதாரணி அம்மாவே வந்து என்னை காப்பாற்றின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அவங்க வந்து அந்த ரூம்குள்ளே தான் இருக்காங்க, அவங்க வந்து வேறு எங்கேயுமே போகல, அவங்க எங்கள் கூடயே தான் இருக்கா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எப்படி இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னும் போது, நான் வந்து அங்கே வந்து பெருக்கெல்லாம் போகும்போது அங்கே க்ளீன் பண்ண போகும்போது எங்களுக்கு வந்து குரல் கேட்குது, அவங்க எங்களை கூப்பிட்ற மாதிரியே குரல் கேட்குது, அந்த பெட்டாண்ட போனால் அவங்க பெட்டில் படுத்துருக்க மாதிரியே கேட்குது, இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது, அவங்க வந்து உள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எதனா ஒரு பண்டிகை நாள் அப்படின்னு வந்துடுச்சுனாலே வந்து நம்மளோட பவதாரணி அம்மா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புது ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அதாவது வந்து புது வேஷ்டி சட்டை அப்படின்ற மாதிரி எங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல புடவை இதெல்லாம் வந்து எடுத்து கொடுப்பாங்க. நிறைய வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் பணம் இதெல்லாம் வந்து கொடுத்து வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்துவாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அதெல்லாம் போட்டு வேர் பண்ணிட்டு வரும்போது அன்றைக்கி ஒர்க்கர்ஸ் மாரியே நாங்கள் தெரிய மாட்டோம், கிட்டத்தட்ட அவங்களுக்கு சரிசமமாக இருப்போம். எப்பயுமே வந்து பவதாரணி அம்மாவுக்கு மட்டும் நாங்கள் வந்து பரிமாறவே மாட்டோம், ஏன்னா அவங்களே பரிமாறிப்பாங்க, எங்களை அவங்க கூட உட்கார வச்சு சாப்பிட சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படியாப்பட்டவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் கூட அவங்களோட ஆத்மா அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கா மாதிரி எங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன் விழுந்ததையும் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ அவங்க ரூம்குள்ளே போனாலுமே அந்த ரூமில் அந்த பெட்டில் எப்பயுமே அவங்க படுத்துருக்கிற இடத்துல அவங்க படுத்துருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்லேருந்து குரல் கேட்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில் பெரிய ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க, எப்படி இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க அந்த எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க பவதாரணியை அப்படின்னு சொல்லி இதிலேருந்தே தெரியுது. ஏன்னா வந்து அவங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே பவதாரணியோட நினைப்பு வருது, அவங்களோட குரல் வருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை, அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸ்கிட்டே அவங்க எவ்வளோ ஜென்யூனாக நடந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி இதை பார்த்தாலே தெரியுது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.